ரோஸ்மேரி இலை, மருதாணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், மருதாணிப்பூ, கரிசலாங்கண்ணி, செம்பருத்திப்பூ, செம்பருத்தி இலை, கற்றாழை, எலுமிச்சைப்பழம், புதினா, வேப்பலை, வல்லாரங்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, துளசி, கற்பகவள்ளி, வெங்காயம், சங்குப்பூ, முருங்கைக்கீரை, ரோஸ் இலை, வெம்பாலம்பட்டை, வெட்டிவேர், ஆவாரம்பூ, கொய்யா இலை, செம்பகப்பூ, கிராம்பு, வெற்றிலை, அருகம்புல், தைலம் இலை, மரிக்கொழுந்து, கிளாநெல்லி, மகிழம்பூ, ஆளிவிதை, நொச்சி இலை, வெப்பாலை இலை, கருஞ்சீரகம், வெந்தயம், ஜிடாமஞ்சி இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி அதை மித வெயிலில் 5 நாள் காய வச்சு அதை எடுத்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இது கூட 2 ஆயில் சேர்த்து காய்ச்சி நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்லாம் உள்ளே சேர்த்து காய்ச்சி 7 நாள் ஊற வச்சு அது பின்பாக எடுத்து பாக்ஸில் போட்டு அடைச்சி அதுவும் பாக்ஸில் வெட்டிவேர், வெம்பாலம்பட்டை, மகிழம்பூவு இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த பாட்டிலில் வரும். நம்ம ஹேர் ஆயிலில் தேய்க்கிறதுனால முடி உதிர்வு கட்டுப்படுத்தி முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளர உதவுகிறது. பொடுகு, பூச்சிவெட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடி நீளமாக வளர அடர்த்தியாக வளர நம்ம ஹேர் ஆயில் யூஸ் ஆகும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு வர யார் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை.